ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 ஜூன் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு? மீன மனையில் சனி பகவான் அமர்ந்திருக்க, மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்க, ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சிகள், கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலம் அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் நிகழ்கிறது. அது குரு பகவான் சனி பகவானை பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஒரு நல்ல தன்மை, சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறார். அதாவது சனி பகவான் செய்யக்கூடிய அந்த சில கெடுதல்களை அந்த குரு பார்த்து அந்த சனி பகவானை சாந்தப்படுத்துகிறார் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக 8ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறது. அதே போல 21/6/2026 அன்று செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும், அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி 10ஆம் இடத்துல திக்பலம் அடையுது சூரியன். குரு பகவான் 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில். இது ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அப்போது ராசிநாதன் வலிமை பெறுகிறது, ஆட்சி பலத்தோடு இருக்குது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது ஜூன் 22ஆம் தேதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போது இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் வலிமை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே மனசு நல்லா இருக்க போகுது, எண்ணங்கள் நல்லா இருக்க போகுது, செயல்கள் நல்லா இருக்க போகுது, சிந்தனை நல்லா இருக்க போகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாங்கிற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மைகள், அந்த துணிச்சல்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதம். தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடிய, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் சில நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. 2ஆம் அதிபதி, அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி, தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போ 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமருது. அப்போ 2க்குரியவன் லாபஸ்தானத்தில் யாரோட? குருவோட, தனக்காரக கிரகவோட. தனஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் தனக்காரக கிரகமான குருவோட இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. அப்போ பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கும். இது வரைக்கும் எப்படி இருந்ததோ, எப்படி இருந்ததுன்னு தெரியாமல் இருந்திருந்தால் கூட இந்த ஜூன் மாதத்தில் தன்னம்பிக்கை கிடைக்கும், பொருளாதார உயர்வு கொடுக்கும், அதுக்குண்டான அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படியாவது பணம் உங்கள் பாக்கெட்டில் நிரப்பும், கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரும்.
பணத்தால் ஆதாயம் அனுகூலம் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு. வாக்கு நன்றாக இருக்க போகிறது, பேச்சு நன்றாக இருக்க போகிறது, குடும்பம் நன்றாக இருக்க போகுது. என்ன கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஏன் சார் கோவப்படுவீங்க? செவ்வாய் 8ல் இருக்கார். 8க்குரியவன் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம். அப்போ கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இந்த கோபம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் கோபம் இல்லைன்னா உங்களை தூண்டுவாங்க, கோபப்பட வைப்பாங்க. பட் அதுக்குள்ளே போய் சிக்கிக்கக்கூடாது. அது மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் கன்னிராசி என்பர்கள். மற்றபடி தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம். நல்ல தைரியமாக இருப்பீங்க, அதில் ஒன்றும் இல்லை, துணிச்சலோடு இருப்பீங்க. நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போகாதீங்க, அவ்வளோதான். கோவப்படாதீங்க, ஆக்ரோஷப்படாதீங்க. மற்றபடி ஸ்பீடு இருக்கும், வேகம் இருக்கும், துணிச்சல் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். பட் சகோதரர்கள் மூலமாக சண்டையை ஏற்படுத்திக்கக்கூடாது. நார்மலாக இந்த கன்னிராசி என்பவர்கள் சகோதர உறவுக்குள்ளே ஏதாவது ஒரு விரிசல், ஏதாவது ஒரு குறை இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். பட் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 4ஆம் அதிபதி சுகத்தை தரக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சபலம். அப்போ சுகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். இதுவரைக்கும் ஒரு சுகம் கிடைக்கவில்லை, சுகம் சார்ந்த விஷயத்தில் சில தொய்வுகள் இருந்தது. நான் ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருந்தேன், ஆனால் அமைக்கலை. இப்போ அமைக்க முடியுமா? கண்டிப்பாக நான் அதற்கான அமைப்புகள் தேடி வரும். 4க்குரியவன் உச்சம். இந்த நிகழ்வு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உச்சம். அப்போ இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருது? 12 வருடங்களுக்கு அப்புறம் இந்த உச்சபலம் அடைகிறது குரு பகவான். அப்போ வீடு அமைக்காதவர்கள் வீடு அமைத்து கொள்ளலாம். வீடு கட்டணும்னு ஒரு 10 வருஷமாக நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த வருஷம் வீடு கட்டி முடித்து விடுவீர்கள். இல்லை வாங்கிடுவீங்க, சொந்தமாக வாங்கிடுவீங்க, கட்டின வீட்டை கூட வாங்கலாம். ஸோ வீடு சார்ந்த விஷயங்கள் நன்மையை தரும். அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க, பழைய வீடு இருந்தது அதை அப்படியே ரெனோவேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாகனங்கள், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த கன்னிக்கு நிச்சயமாக உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. தொழில் சார்ந்த விஷயத்தில் 4ஆம் இடம் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. ஒரு பிரேக் இருந்தால் கூட இப்போ அதெல்லாம் போயிடும். அரியர் இருக்கிறவங்களெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, வேறு கோர்ஸ் படிக்க போகிறீங்க, உயர்கல்வி படிப்பதற்குண்டான எண்ணங்கள், உணர்வுகள் உங்கள் மனசில் தோன்றும். அப்போ கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம். 5ஆம் இடம் என்ன? குழந்தை தானே. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாக்கும். இந்த கோச்சார ரீதியாக ஒரு 2 வருடமாக இல்லை, 3 வருடமாக இல்லை, 5 வருடமாக இல்லை, இந்த மாதிரி குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நற்செய்தி கொடுக்கக்கூடிய அந்த மாதத்தின் தொடக்கம், இந்த ஜூன் மாத தொடக்கம். இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகளை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சரியாக போகிறது. ஏன்னா குரு 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார், குழந்தை காரக கிரகமான சனி பகவானையும் பார்க்கிறார். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு பரிபூர்ணமான அந்த தன்மை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். 5ஆம் இடம் என்பது குலதெய்வம். குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரம், பிரபஞ்சத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உருவாக்கும். சார், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி சார் இருக்கும்? 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் அதிபதி உச்சம். 7ஆம் இடத்தையே குரு பார்க்குறார். 5க்குரியவன் 7ல் இருக்கார். காதல், திருமணம். ரொம்ப நாளாக காதலில் இருக்கேன் சார், இந்த வருடம் திருமணம் நடந்துடும். காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், காதலுக்குள்ளே இறங்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணத்திலிருந்து வந்த தடைகள் அத்தனை விலகப் போகுது. அப்போ ஜாமன் திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக கன்னிக்கு உருவாக்கும். அப்போ திருமண தடை இருக்கா? நிச்சயமாக இல்லை. கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணமே வேண்டாம், இசைவு கொடுக்காமல் இருக்கின்றவர்களுக்கெல்லாம்
திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணங்கள், அல்லது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் எல்லாம் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ண உணர்வுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சூரிய பகவான் 9லிருந்து 10க்கு போகிறார். அப்பன் மூலமாக, தகப்பன் மூலமாக சில நல்லவைகள். 10ல் புதன் உட்கார்ந்துருக்கார். மாற்றங்கள் உண்டு. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், அடிஷ்னலாக ஏதாவது ஏற்கனவே வேலை போகிறீங்க, புதுசாக ஏதாவது ஒன்று செய்யலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த கன்னிக்கு அமைய இருக்கிறது. அதுவும் இந்த குரு அற்புதமாக உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்த்துடுறார், 5ஆம் இடத்தை பார்த்துடுறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தில் இருக்குது. லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம், மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், அனுகூலங்கள் இந்த கன்னிக்கு நிச்சயமாக உண்டு. இந்த கன்னிராசி என்பவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு காரியங்களில் வெற்றி, தகப்பன் தொழில் செய்யக்கூடிய யோகம்ங்கிறது உண்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு தரும். ஒரு ப்ரமோஷன், இடமாற்றம், உத்தியோகத்தில் சில மாற்றங்கள், உயர் பதவிக்கு செல்வது, இன்க்ரிமெண்ட் கொடுப்பது, இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிக்கு அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அப்போ அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் அதிகப்படுத்தும். அந்த கோபம், ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தணும். இதுதான் இந்த சித்திரை நட்சத்திரம்னா இந்த மாதம் டக்குன்னு கோபம் வரும், அல்லது கோபம் படுற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் மற்ற இடத்துலையும் எதுவும் கோபப்படாமல் இருப்பது நல்லது. நிலத்தின் மூலமாக ஒரு சிலருக்கு அனுகூலம் உண்டு. அதாவது ஒரு வலி கொடுத்து கொண்டிருந்த, அதாவது ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு மாதிரி இருந்த விஷயங்கள், அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புங்கிறதும் இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு உண்டு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா லாபங்கள் கொடுக்கும். ஏதாவது ஒன்று செய்யணும், வித்தியாசமாக செய்யணும். ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா அடிஷ்னல் இன்னொரு வேலை பார்க்கணும். குழந்தைகள் கல்வி நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய யோகம், வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் அருமையாக இருக்குது இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 எப்படி இருக்க போகுது, சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இன்ஜினியருக்கு போகணுமா, இல்லை டாக்டருக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது இன்ஜினியரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸி, எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது. 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.